அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. இப்ப கண்மணி தனியா தான் போறாங்க. அன்பு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, தனியா போயிட்டு ஒவ்வொரு கடைக்கா போயிட்டு தன்னோட ப்ராடக்ட்ட வித்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளு தோழியும் போகுது தேன்மொழியும். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரையில கொஞ்சம் தலை சுத்திக்கிட்டே இருக்கு, மயக்கம் வருது. அதுல அவங்க கர்ப்பமா இருக்காங்க. வாந்தி எடுக்குறாங்க. அது தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு தெரியாமலே மறைச்சிடுறாங்க. யாருகிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு தேன்மொழிகிட்டயும் சொல்லிர்றாங்களா, இப்ப கம்முக்கமா வீட்டுக்கு வந்துருது இந்த பிள்ளையும். தேன்மொழிகிட்டயும் சத்தியம் வாங்கிக்கிறாங்க, யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. வீட்டுக்கு வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே தெரியாத மாரி மறுபடியும் இந்த பிள்ளை பாட்டுக்கு வேலைய பார்க்க, அத பண்ண, இத பண்ண. பார்த்தா கண்மணிக்கு கொமட்டல் வருது, தலை சுத்தல் வருது. ஒண்ணுமே பண்ண முடியல. எப்படியோ அன்னைய பொழுது அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிருது. மறுநாள் பார்த்தீங்கன்னா, கண்மணிகிட்ட அன்பு வந்து, "அப்புறம் நேத்து தான் தனியா போனீங்க மேடம். இப்ப இப்பவுமா தனியா போறீங்க? நானும் வரட்டுமா?" அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்ல. நான் வரல." அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. "ஏன்? ஒரு மாரியாவே இருக்கிற? என்னாச்சு கண்மணி? முடியலையா?" "அப்பலாம் ஒண்ணும் இல்லையே." அப்படிங்கலே கொமட்டுது, வாந்தி வருது. "என்ன கண்மணி? என்னாச்சு?" "ஒண்ணும் இல்ல. காலையில டீ குடிச்சேன். அது ஏதோ பித்தம் ஆயிருச்சு. தலை வலிக்குது. ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க." அப்படின்னு தள்ளி விட்டுட்டு வேகமா அப்படியே கொமட்டிட்டு போய் வாந்தி எடுத்துடுறாங்க. "என்ன இவ இவ்வளோ வேகமா ஓடுறா?" அப்படின்னு பின்னாடியே போய் பார்த்தா வாமிட்டா எடுக்குறாங்க. "ஐயய்யோ! கண்மணி என்னாச்சு? என்னாச்சும்மா?" அப்படின்னு நெத்தியில போய் கைய வைக்கிறாங்க. இவங்களால தட்டி விடவும் முடியல. ஒண்ணும் பண்ண முடியல. வாமிட் எடுத்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நின்னோனே, "கைய எடுங்க போதும்." அப்படிங்கையில, "என்னாச்சு கண்மணி? என்ன?" "ஒண்ணும் இல்ல. நான் தான் சொன்னேனே, டீ குடிச்சது சேரலன்ட்டு." அப்படிங்கிறாங்க. "இல்ல, என்னாச்சுன்னு தெரியல. நான் அம்மா போய் கூப்பிடுறேன்." அப்படின்னு அன்பு வெளியில அப்படி போக போறாரு. பட்டுன்னு கைய பிடிக்கிறாங்க நம்ம கண்மணி. கைய பிடிச்சோனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. "என்னடா இது! நம்ம ஆளு கையெல்லாம் பிடிக்கிறாளே!" அப்படின்னுட்டு, "கண்மணி" அப்படின்னு கைய பாக்க, கண்மணிய பாக்க, கண்மணிய பாக்க, கைய பாக்குறாரு. "என்னாச்சு கண்மணின்னு?" அப்படியே ரொமான்டிக்கா பாக்க, ஐயய்ய! இவர் என்ன? ச்சே! அப்படின்னு கைய விட்டுர்றாங்க நம்ம கண்மணி. நான் சொல்ல வர்றத கேளுங்க. அதெல்லாம் யாரையும் கூப்பிட வேணாம்." "ஏன் கண்மணி? ஏன்? ஏன் கூப்பிட வேணாம்னு சொல்ற?" "இல்ல வேணாம். சரியா போச்சு. அவ்வளோதான்." அப்படின்னு எந்திரிச்சு இங்கிட்டு வரப்போறாங்க. "இல்ல நான் போய் சொல்லுவேன். இப்ப என் பேச்ச கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா?" "ஐயய்யோ! உன் பேச்ச தவிர நான் எதையுமே கேட்க மாட்டேனே! இப்ப நான் என்ன பண்ணணும்?" "யாருகிட்டயும் எதுவும் சொல்ல வேணாம். போதுமா?" "சரி. நீ சொன்னா நான் கேட்கிறேன் கண்மணி. நான் ஒண்ணும் சொல்லல." அப்புறம் போனவரு திரும்புறாரு. இன்னொரு டவுட்டு. "என்ன? என்ன டவுட்டு?" "ஒண்ணும் இல்ல. நீ வாந்தி எடுத்தத நான் சொன்னா என்ன? என்ன பண்ண போறாங்க? அம்மாட்ட சொன்னா உனக்கு கொஞ்சம் சமைச்சு குடுப்பாங்க. ஏதாவது முடியலையான்னு மாத்திரை, மருந்து குடுப்பாங்க. அதனால தான் சொல்லலாம்னு நெனச்சேன். ஏன் கண்மணி வேணாங்கிற?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்காக யாரும் இறக்கப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பேசாம போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் உட்கார போறாங்க. இப்ப அன்புக்கு ஒரே இதா இருக்கு. "என்ன இவ வாந்தி எடுக்கிறா? அம்மாட்ட சொல்லக்கூடாதுங்கிறா?" அப்படிங்கல. "இங்க பாருங்க, சத்தியம் பண்ணுங்க. யார்ட்டயும் சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிர்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் யார்ட்டயும் சொல்லலன்னு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் தான், சும்மா விட்டுருந்தா கூட நான் பேசாம இருந்திருப்பேன். ஆனா இவ சத்தியம் வாங்குனாளே, அதுதான் என்னமோ ஒரு டவுட்டா இருக்கு. ஒருவேள அம்மாட்ட சொல்லுவோமா? வேணாமா? சரி வேணாம். இது ஏன் வம்பு? அவ மனசுல நம்ம இடம் பிடிக்கணும்னா, இத பத்தி சொல்லவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா கண்மணி வராங்க. நம்ம மாமியார் சிவகாமி வராங்க. "கண்மணி, கண்மணி" அப்படின்னு வர, "என்னாச்சு? என்ன?" அப்படின்னு கேட்க, "இத நீ மறைச்சிட்டல்ல, என்கிட்ட நீ சொல்லவே இல்லல்ல." "பாத்தியா, இந்த அக்கா சோடா புட்டி சொல்லிட்டானே" அப்படின்னு கோவம் வருது. அப்படியே முறைக்கிறாங்க. "என்ன கண்மணி? நான் ஒண்ணுமே அப்படின்னு ஜாடையில சொல்ல, "உங்கள நான் சொல்ல சொன்னேனா? அம்மாகிட்ட சொல்ல சொன்னேனா?" அப்படிங்கிற மாரி கேட்க, "என்ன? என்ன சொன்னான் அவன்?" "ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து ஒண்ணுமே சொல்லல. ஆனாலும் மாட்டிக்கிறாங்க. "என்ன? என்ன?" அப்படின்னு கேட்கல, "என்ன கண்மணி? வெளியில துணிமணி காய போட்டுருக்க. சொல்லியிருந்தா நான் எடுத்தாந்துருப்பேன்ல. பாரு மழை பெஞ்சு எல்லாம் ஈரமாயிருச்சு. இப்ப எடுத்துட்டு வந்து நான் உள்ளார போட்டுருக்கேன்." "அப்பாடா! என் துணியத்தான் சொன்னீங்களா?" அப்படின்னு கண்மணி கேட்க, "ஆமா. நான் என்ன சொன்னேன்? நீ என்ன நெனச்ச?" ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல அத்த" அப்படிங்கிறாங்க. "ஆமா, அவன் என்ன சொன்னான்?" அதுதாம்மா, துணிமணிலாம் அம்மாகிட்ட சொல்லாதீங்க. அவங்க வேலை வாங்காதீங்கன்னு சொன்னா, நான் உங்ககிட்ட சொல்லி நீங்க துணி எடுத்துட்டு வந்தீங்களோன்னு கண்மணி நெனச்சுட்டாப்படி. "ஏன் கண்மணி?" ஆமா அன்பு. ஆமா. நல்ல வேளை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்." அப்படிங்கிறாங்க பார்வையில. "என்னம்மா நீ? இதெல்லாம் ஒரு வேலையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா சமைச்சிட்டியா? சாப்பிட்டியா?" "இல்ல அத்த இனிமே தான் சமைக்கணும்." அப்படிங்கிறாங்க. "சரி நீ சம." அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன சமைக்க போறீங்க?" "நான் மாங்கா சாதம் சமைக்க போறேன்." "என்னது மாங்கா சாதமா?" அப்படியே எச்சி ஊறுது. ஏன் நீ கேட்கையிலே ஒரு மாரியா இருக்கு. உனக்கு வேணுமா?" "இல்ல, இல்ல வேணாம்."
அப்படின்ட்டு போறாங்க. இவங்க சமைக்கிறதுக்கு எல்லா வேலையும் ஆயத்தமாக, கண்மணி சமைக்காமயே இருக்கு. நம்ம எப்படியாவது அந்த சாப்பாட எடுத்து சாப்பிடணும். ஐயோ! மாங்கா சமையல், மாங்கா பச்சடி இன்னைக்கேன்னு பார்த்து இதெல்லாம் சமைக்கிறாங்களே! ஆசை ஆசையா இருக்கே! அப்படின்னு கண்மணி நெனைக்க, இவங்க சமைச்சுக்கிட்டு இருக்கையில அப்படியே மாங்காய நறுக்கையிலே இதுக்கு எச்சி ஊறுது. அத்தை ஒண்ணு தப்பா நெனச்சுக்க மாட்டீங்களே! ஒண்ணு கேட்டா? நான் ஏன் தப்பா நெனைக்கிறேன்? இந்தா வச்சுக்கோ. நான் எப்ப மாங்கா கேட்டேன்? நீ தானே ஒண்ணு கேட்டான்ன. இத தானே கேட்கிற. இந்தா. ஐயோ! அத்தை அப்படின்னு நெனச்சுட்டு, சரி வந்த மட்டும் லாவம்ன்னு திங்கிறாங்க. "நீ சமைக்கலையாம்மா கண்மணி?" "நான் சமைக்கணும் அத்தை. இன்னைக்கு நான் விரதம்" அப்படின்னு சொல்லிர்றாங்க. "ஓ! விரதமா? சரி, சரி. சாயந்தரம் சாப்பிடணும்ல? அப்ப அதுக்கு என்ன பண்ணுவ? அப்ப ஏதாவது பார்த்துக்கலாம். நீங்க சமைச்சுக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. "அம்மா" அப்படின்னு அன்பு போயிட்டு, "என்னடா? பாவமா இருக்குமா. அவ வாந்தியெல்லாம் எடுக்குறாம்மா. கஷ்டப்படுறாம்மா. முடியல போல இருக்கும்மா. அச்சச்சோ! அவளுக்கு என்ன பண்ணுது? தெரியலம்மா. அதான் நீனே சமைச்சு குடுத்துரு. இந்த சாப்பாடே அவ திங்கட்டும்" அப்படிங்கிறாங்க. சரிடா நானே சமைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி கண்மணிக்கு சேர்த்து தான் சமைக்கிறாங்க. எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. எல்லாம் ஆஹா! ஓஹோ! சூப்பர். மாங்கா சாதம் சூப்பரா இருக்கு. ஐயோ! பச்சடி நல்லா இருக்கு. அம்மா ஐய்யய்யோ! எப்படிம்மா இதெல்லாம் செய்ற? கண்மணிக்கு எச்சி ஊறுது. ஆசை ஆசையா வருது. அப்படியே மெல்ல அங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுது, கிச்சனுக்கு போகுது. அன்பு பாத்துர்றாரு. பாத்துட்டு பின்னாடியே அவரும் போறாரு. கருப்பு காயின்னு போகுதே, வெள்ளைக்காயின்னு போகுதேங்கிற மாரி போயிட்டு என்ன பண்றாங்க, வேகமா மூடிய தொறந்து பாக்குறாங்க. அப்பாடா! சோறு இருக்கு. கண்மணிய பாக்குறாரு அன்பு. ஏன் இப்படி? எதுக்கு இவளுக்கு இப்படி ஈகோ பாக்குறா? சொன்னா நம்ம குடுக்க போறோம். அம்மா தான் சாப்பிட சொன்னுச்சே. ஏன் இப்படி பண்றா? அப்படின்னு இருக்கையில என்ன பண்றாங்க, கரண்டியில எடுத்து எடுத்து கபக்கு கபக்குன்னு வாய்க்குள்ள போடுது. பார்த்தா விக்கல் வந்துருது. விக்குனோனே தண்ணிய கொண்டாந்து குடுக்குறாரு. வாங்கி குடிச்சுட்டு, "ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்ட்டு பாக்குறாங்க. ஐய்யய்யோ! அது பாட்டுக்கு வழக்க தோசத்துல தேங்க்ஸ் சொல்லிர்றாங்களா? அன்ப பார்த்தோன்னே ஆடி போறாங்க. அது வந்து அது 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 வந்து அப்படின்னு பொலம்ப, அன்பு பாக்குறாரு. "ஒண்ணும் பொறுமை, ஒண்ணும் அவசரம் இல்ல. நீ பாட்டுக்கு குடி. தண்ணிய குடிச்சிட்டு சாப்பிடு." "ஏன்? எதுக்கு? தட்டுல போட்டு சாப்பிட வேண்டியது தானே?" "ஏன் கண்மணி?" அப்படிங்கிறாங்க. "இல்ல, நான் விரதம்ன்னு சொன்னேன்ல. சு அப்படின்னு இங்கிட்டுன்னு விரட்டுறாரு. என்ன? ஒண்ணும் இல்ல. இங்க யாரோ விரதம் இருக்கோம்ன்னு சொன்னாங்க. அதான். அதான் நான் சொன்னேன்ல. பசி எடுத்துருச்சு. அதான் வந்து சாப்பிட்டேன். அப்புறம் எதுக்கு இந்த இது? அம்மா தான் தரேன்னு சொன்னாங்கல்ல. இங்க பாருங்க, இத யார்ட்டயும் சொல்லிறாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்களா. சரி, இப்ப இதுவும் சொல்லக்கூடாது. அதானே? ஆமா. சரி விடு நான் சொல்லல அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டுறாங்களா, பச்சடி எடுத்து தின்றாங்க. அப்படி கிராஸ் பண்ணி போகலே சிவகாமிக்கு தெரியுது. என்ன சாப்பிட்டு போற மாரி தெரியுதே அப்படின்னுட்டு, கரெக்ட்டா சாப்பிட்டு போயிட்டு உள்ளுக்க ரூம்குள்ள தான் போறாங்க. கொமட்டிருது உங்களுக்கு மறுபடியும் கொமட்ட ஆரம்பிக்க, அப்படியே வாந்தி எடுக்குறாங்க. சத்தம் கேட்டுருது. உள்ளுக்க போக கண்மணி சிவகாமி போறாங்க. அப்படியே ஒரு மாரி ஒமட்ட, அப்படியே தடுமாறி கீழ விழுக தாங்கி பிடிச்சுடுறாங்க சிவகாமி. அதுக்கப்புறம் அன்பும் ஓடி வந்து புடிச்சுடுறாரு. "என்னம்மா ஆச்சு? என்ன கண்மணி? என்ன? என்ன?" "தெரியலம்மா. நான் தான் சொன்னேன்ல. அவ மயங்கி மயங்கி விழுகுறா. காலையிலேருந்து நான் பார்த்தேன்னு. வாந்தி எடுக்குறான்ட்டு." "ஏன்டா சொல்லவே இல்ல?" அவ தான் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டா." "ஏம்மா? ஏன் என்னைய நீ வேத்துமையா நெனைக்கிறியா? உன் அம்மாவ நெனச்சா இப்படி சொல்லாம இருப்பியா என்ன?" "அப்படிலாம் இல்ல. எனக்கு ஒரு மாரியாவே இருக்கு." "சரி இரு" அப்படின்னு கைய புடிச்சு பாக்குறாங்க. "டேய் அன்பு, நான் பாட்டி ஆயிட்டேன்டா. நீ அப்பாவாயிட்ட. என்ன? கண்மணி உண்டாயிருக்கா?" போச்சா, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்படியே ஒரு மாரியா இருக்காங்க. "என்னம்மா நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்ற? உனக்கு சந்தோஷமே இல்லையா?" அங்க வெண்ணிலா, பாட்டி எல்லாருக்கும் செம்ம காண்டாகுது. வயிறு எரியுதுங்க. ஆனா பவித்ரா, அவங்க கார்த்தி எல்லாரும் ரொம்ப ஹேப்பியாறாங்க. "இல்ல ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிறாங்க. "சொல்லு ஏன்?" அப்படிங்கையில, "எனக்கு ஏற்கனவே தெரியும்." அடி பாவி! கண்மணிக்கு அன்பு பாக்குறாரு செம்ம கோவத்துல. "ஏன் கண்மணி? இத ஏன் எங்ககிட்ட சொன்னா என்ன?" "இல்ல ஏதாவது ஆயிரும்னு தான். எப்படி இருந்தாலும் வெளிய தெரியாமயா போப்போது?" அப்படிங்கிறாங்க. "ஏய்! நீ மாசமா இருக்கியாடி? எப்புட்ரி?" அப்படின்ட்டு வேகமா வராளுக. பாட்டியும், பேத்தியும். "ஏன்? எப்படின்னா? என் பொண்டாட்டி இருக்கா? நான் இருக்கேன்ல. புருஷன் நான் இருக்கேன்ல உயிரோட. என் பொண்டாட்டி கர்ப்பமா ஆக மாட்டாளா என்ன?" இல்ல. நீங்க எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க. அப்புறம் எப்படி இது?" அப்படிங்கல. "எப்படிதா? இப்படித்தான்" அப்படின்னு கண்மணி அப்படியே அலேக்கா தூக்கிர்றாரு. "போதுமா? இப்படிதான். நாங்க ராசியா தான் இருக்கோம். அடிச்சுக்கிட்டோம், புடிச்சுக்கிட்டோம்னு நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க. நாங்க அடிச்சுக்குவோம், புடிக்குவோம். எங்கள பிரிக்கிறதுக்கு எவளாலயும் முடியாது" அப்படின்ட்டு, "அம்மா நான் கூட்டு போறேன். நீங்க என் பொண்டாட்டிக்காண்டி நல்லா எல்லாம் போட்டு பால் கலக்கி கொண்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டே போறாங்க. "ஐயோ! என்ன விடுங்க, விடுங்க" அப்படிங்கிறாங்க. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா வயிறு எரியுதுங்க. கண்மணி, அன்பு இப்படி ஒண்ணா போறாங்களே! இப்படி ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே! அதுவும் கர்ப்பமா இருக்கறது ரொம்ப கொடுமையா நெனைக்கிறாங்க. இந்த விஷயத்த அவங்க கண்மணி அம்மாவுக்கும் தெரிவிக்கிறாங்க. அவங்க அப்படியே அள்ளி அடிச்சுட்டு மாங்கா மூட்டைய கொண்டு வந்து கொட்டுறாங்க. "என் மகளுக்கு இல்லாத மாங்காயா?" அப்படின்ட்டு. மாங்காய பார்த்தோன்னே கண்மணிக்கு செம்ம சந்தோஷம். அப்படியே எடுத்து எடுத்து கடிக்க, கண்மணி அன்பு
அன்புவும் சிவகாமியும் கோவிக்கிறாங்க. இத எங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நாங்க செஞ்சு தந்திருக்க மாட்டோமா? வாங்கிட்டு வந்திருக்க மாட்டோமா? அப்படிலாம் இல்ல. விடுங்க அன்பு மாப்பிள. விடுங்க. நான் வாங்கிட்டு வந்தா என்ன? யாரு வாங்குனா என்ன? நீ கடிச்சு கடிச்சு தின்று அப்படின்னு இதுக மாலம் போட்டுட்டு இருக்காங்க. அதுகளுக்கு வயிறு எரிஞ்சு போய் நிக்குது வெண்ணிலா குரூப்ஸ். என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.